ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டெக் சேனல். அகைன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மணி. ஆரம்பிச்சிட்டாடா, யாராவது அவகிட்ட கொஞ்சம் சொல்லி நிறுத்த சொல்லுங்களேண்டா. இன்னைக்கு என்ன விதியோ தெரியல, எங்க தலை விதி இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, பின்ன ஆறான்ற சக்கரான்ற உள்ளங்கையில இது எழுதுங்கன்ற, பௌர்ணமிக்கு அதை பாருங்கன்ற, சீனிக்கல்லையும் கூழாங்கல்லையும் காட்டி ஹீலிங் ஸ்டோன்ஸ்னு சொல்ற. உனக்கு கண்டென்ட் வருது, எங்களுக்கு காசு எங்க இருந்துமா வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க மட்டும் இல்லைங்க, ஒரு காலத்துல நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சந்திரமுகி காமெடி போல லா அட்ராக்ஷன் உண்மையா இல்லையா, பணத்தை ஈர்க்குமா ஈர்க்காதா, அந்த சந்தேகம் எனக்குள்ளேயும் இருந்தது. எப்போ அதோட பாசிட்டிவ் வைப்ஸை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பதாங்க எனக்குமே ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த பிரபஞ்சம் நம்ம விருப்பத்தை பூர்த்தி செய்ய காத்திருக்கு. ஆனா அத சரியான முறையில நம்மளுக்கு தாங்க கேட்க தெரியல. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும், நம்மளோட பழைய ரேடியோ சேனல்ஸ் இருக்குல்ல, அது கரகரன் இருக்கும்போது எப்படி டியூன் பண்ணி நம்ம கரெக்டான சேனல்ஸை வச்சு பாட்டு கேட்குறோமோ அது போல நம்ம மைண்ட்ல, அதாவது நம்ம பிரெயின்ல ஏகப்பட்ட கசகசன்னு பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளோட சரியான விருப்பம் நம்மளோட சப்கான்சியஸ்ல அப்டேட் ஆகல. அதனால நம்ம ஆழ் மனத்தால பிரபஞ்சத்துக்கு நம்மளோட விருப்பத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியல. சோ நம்ம விஷன், நம்ம கோல் கரெக்டா இருக்கும் பட்சத்துல அதை நம்ம ஆள் மனத்துல அப்டேட் ஆகணும். அதாவது நம்ம என்ன அலைகளை நம்ம ஆள் மனசுல ஆழமா பதிக்கணும். ஆமாங்க, இந்த யூனிவர்ஸுக்கு லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. நம்ம ஆள் மனம் எந்த என்ன அலைகளை பிரதிபலிக்குதோ அதைத்தான் செய்யும். சோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா? நாம இருக்கோம், யூனிவர்ஸ் இருக்கு, சரிங்களா? இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளையும் இணைக்கிற ஆண்டனா தான் நம்மளோட சப்கான்சியஸ், அதாவது ஆழ்மனம். யூனிவர்ஸை நோக்கி நம்ம கரெக்டா ஒரு தியானம் மூலமா டியூன் பண்ண போறோம். அதாவது நம்மளோட விருப்பங்களை நம்ம ஆழ் மனசுல ஆழமா பதிய வைக்க போறோம். எப்படி? ஒரு எளிமையான தியான முறையை வச்சு. அந்த தியானத்தை நானு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணணும், எப்படி ஆழ் மனசுல பதிய வைக்க போறோம் அப்படின்றத நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு கொடுக்க போறேன். இன்னும் எளிமையா சொல்லப்போனா, அந்த வீடியோவை போட்டு கீழே வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் அந்த வீடியோல நான் சொல்ற மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ மட்டுமே பண்ண போறீங்க. அதுவும் எப்போ? டெய்லி நீங்க தூங்க போற சமயம். தூங்குறதுக்கு முன்னால உங்களை பகல்ல பண்ண சொல்லல, மற்ற நீங்க வேலை டைம்ல எதுவுமே சொல்லல. நீங்க தூங்குறீங்க இல்லையா, தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அது கூட இன்னும் கஷ்டம் இல்லாம நீங்க பெட்லயே உட்காந்துட்டு செய்யலாம். இல்ல எனக்கு பெட்ரூம்ல கம்ஃபர்ட்டா இருக்காது, வெளியே பண்ண போறேன், பிரைவேசி வேணும், ஃபீல் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வெளியே நீங்க எங்கனாலும் உட்காந்து பண்ணலாம். நம்ம லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைம்னா அதுவும் பிரச்சனை கிடையாது, எதுவுமே பிரச்சனை கிடையாது. இது நம்ம யூனிவர்ஸை நோக்கி நம்ம ஒரு தியானம் பண்றோம். நம்ம எல்லாமே யூனிவர்ஸ்க்கு கீழே தானே இருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இந்த தியான முறை ரொம்ப சிம்பிளான ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு சின்ன மெத்தட். இது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 21 days நம்ம பண்ண போறோம். 21 days மஸ்டா பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் பண்றோம், ஒரு மந்திரம், இது ஒரு தீட்சை வாங்குறோம், இல்லைன்னா ஒரு இது ஏதாவது ஸ்ரீராமாஜ்யம் எழுதுறோம் அப்படின்னா 1 நாள் 2 நாள் எழுதிட்டு நம்ம ஏதாவது செய்யலைன்னா சொல்லுவோமா? பண்ண மாட்டோம்ல. 21 days சித்தி. எந்த ஒரு விஷயத்தினாலும் அது ப்ராக்டிஸ். அதே மாதிரி நம்ம சப்கான்சியஸ் இருக்குல்ல, அதை கச்சன்னு நிறைய விஷயங்களை போட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது எங்கள் கிளாஸில் சொல்கிறது, எனக்கு சொன்னது, ஒரு கிளாஸில் ஒரு நீளம் 2 ட்ராப் இல்லைன்னா ஒரு கலர் 2 ட்ராப்பை போட்டுக்கோங்க. இப்போ பைப்புக்கு கீழே அந்த டம்ளரை வச்சு ஒரு 5 times திறந்து மூடுங்க. பாருங்க, நீளம் அப்படியே தான் இருக்கும், அந்த கலர் அப்படி தான் இருக்கும், பெருசாக வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. அதே பைப்புக்கு கீழே வச்சு ஃபுல்லாக திறந்து விட்டுருங்க. ஒரு 1 minute அப்படியே விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பியூரான தண்ணி கிடச்சிரும். அந்த நீளம் எல்லாம் வெளியேறும். அந்த டம்ளரில் அவ்வளோ பியூரான அந்த தண்ணி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம ஆழ் மனத்தில் இந்த ப்ராக்டிஸை பண்ணி 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 அந்த தேவையில்லாத டர்ட்டெல்லாம் எடுத்துட்டு, அழுக்கெல்லாம் எடுத்துட்டு, ஒரு பியூரான, ஒரு கிளாரிட்டியான, ஒரு பிரைட்ஃபுல்லான ஒரு ஆழ் மனசுல இருந்து நம்மளோட கோரிக்கையை யூனிவர்ஸ்க்கு வைக்கும் போது நிச்சயம் 100% அது நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்.
அதாவது பார்த்தீங்கன்னா ஜிம் கேரி, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுள்லேயோ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜிம் கேரி வந்து அவரோட லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப நம்பிக்கை இருக்கும். அவர் சொல்லியிருப்பார், ஆலியா பட் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் வந்து ரன்பீர் கபூர், தீபிகா படுகோன், இவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆமாம் அந்த அம்மா பெரிய பீட்ரு, அப்படியே ஜிம் கேரி, ஆலியா பட், ரன்பீர் கபூரை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க. நம்ம இதில் சொல்லணும்னா ரஜினிகாந்த் சொல்லலாம். அவருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப அவரோட லைஃப் வந்து கண்டிப்பாக அவர் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனில் தான், ஒரு கோல், ஒரு கிளாரிட்டி ஒரு நோக்கி இருந்தவர். இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு சொல்லலாம். நியூமராலஜி, ப்ரொனாலஜி இருக்கு இல்லையா, பேர், சவுண்டு, ஒரு சவுண்டு, அதுக்கு சிவாஜின்னு இருந்தவர் ரஜினிகாந்த் எப்படி மாறிதுன்னு பின்னால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். மொத்தமாக பார்த்துட்டோன்னா குழப்பிடும். ஓகேங்களா? அவரை லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்படி நிறைய சொல்லலாம். ஏன் இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களே ஒரு நாள் இவங்க இதை செஞ்சாங்க, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்கன்னு எக்ஸாம்பிளா உங்களுக்கு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்ற அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெடிடேஷனை நம்ம எல்லாருமே செய்யலாம். அவங்க கூட சேர்ந்து நானுமே செய்ய போறேன். ஓகேங்களா? டெய்லி தூங்குறதுக்கு முன்னால அவங்க இடத்துல கிட்டத்தட்ட இது வந்து தனித்தனியா இருந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 21 days நம்ம ஒரு கோல் மாதிரி வச்சுக்கலாம். நான் இதை செஞ்சு திரும்ப மறுபடியும் சொல்றேன், ஒரு நாள் கூட விடாம கண்டினியூஸா செய்யணும். இடையில ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் 1 கவுண்ட். 20 நாள் செஞ்சுட்டேன், 21 நாள் செய்ய முடியலன்னா மறுபடியும் 1 2 3 தான் கவுண்ட். 21 கவுண்ட் கிடையாது. அப்படி மாதிரி 21 days செய்யுங்க. கண்டிப்பா உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க மணியை இருக்கிறத உங்களால உணர முடியும். உங்க லைஃப்ல கண்டிப்பா சேஞ்சஸ் வர முடியாது. மறுக்க முடியாத உண்மையை நான் அடிச்சு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20,000 rupees சேலரி வாங்குறேன்னு வைங்க, எனக்கு 2,000 கோடி வரல அப்படின்னா நீங்க அப்பெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு நியாயமான அமௌண்ட் நீங்க வரலன்னா நீங்க எனக்கு கேட்கலாம். ஓகேவா? அப்படி கூட என்ன கூட நீங்க யூனிவர்ஸை தான் கேட்கணும். ஓகேங்களா? சரி, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெடிடேஷனை நீங்க எல்லாருமே செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. செஞ்சு பயன்பெறுவோம். அகெயின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். தேங்க்யூ.